நேயர்களுக்கு வணக்கம். நான் காளி பேசுகிறேன். நான் நடித்த ஒரு 6-7 படங்கள் ஓடலை, அது லிஸ்ட்டே இருக்குது. அப்போ நான் நினச்சேன், ஒரு வேளை நம்ம நடித்தால படமே ஓடாத அந்த சென்டிமெண்ட்லாம் மனசில் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு டைமில் நாம் இன்னும் நிறைய சின்சியராக இருக்கிறதுக்கு இன்னும் முயற்சி பண்ணணும்னு தோணுது. சொல்லப்போனால் அவர் கூட நடிக்கும்போது சில நேரத்தில் டைலாக்லாம் வளரிட்டேன். அந்தளவுக்கு ரொம்ப நேர்மையாக இருக்கும். அந்த 10 ரூபா டிக்கெட்டு அந்த சத்தியம் தேட்டரில் தான் கரெக்டாக தருவாங்க. அது 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நின்று அந்த டிக்கெட் வாங்கிட்டிங்கன்னா திரும்ப 1 மணி நேரம் கழித்து படம் பார்க்கலாம். ஒவ்வொரு தடவை படம் பார்க்கும்போது இந்த ஸ்க்ரீனில் நம்ம முகம் வரணும், அந்த 70mm அதில் அந்த ஃபீலு மீடியாவில் சொல்ல முடியாத பல்பெலாம் இருக்குது. என்னோடய இயற்பெயர் வந்து வெங்கட். காளின்றது வந்து முதல் படத்தில் நடித்த கதாபாத்திரத்தோட பேர். அதுலேருந்து தான் காளி வெங்கட். சினிமாவிலேருந்து ஆக்சுவலாக ஷார்ட் ஃபிலிமுக்கே போனேன். நான் நடித்த ஒரு 7-8 படங்கள் ஓடலை. அப்புறம் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகலை, முதல் படமே ரிலீஸ் ஆகலை. அதெல்லாம் தாண்டி அப்புறம் நமக்காக ஒரு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப கம்மியாக இருந்தது அந்த டைமில். எனக்கு அந்த ஃபஸ்ட்டு படம் வந்து பெரிய ரோல் நடிச்சிருந்தாலும் அது ரிலீஸ் ஆகலை. இன்னொன்று ஒரு 4-5 படம் நடித்து அது ஓடவே இல்லை. ஒரு விரக்தியில் இருக்கும்போது தான் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நடிக்க ஆரம்பித்தது தான் கொஞ்சம் மன நிம்மதி கொடுத்துச்சு. அதுலேருந்து தான் நிறைய வாய்ப்பு கிடச்சிது. முண்டாசுப்பட்டி ஷார்ட் ஃபிலிமில் ஹீரோ கிடையாது. அது இந்த கோபி கேரக்டர் வந்து ஒரு அந்த கதைக்கு அந்த ஸ்கிரிப்டுக்கு அந்த லெவல் அப்படி இருந்தால் ஒரு ஆள் போதும்னு நினச்சி டைரக்டர் ஃபீல் பண்ணதுனால நான் நடித்தேன். பட் ஃபீச்சர் ஃபில்மாக அது மாறும்போது அதுக்கு நிறையா விஷயங்கள் டிமாண்ட் பண்ணிச்சு. அதனால் அதுக்கு ஒரு ஹீரோ தேவைப்பட்டுச்சு. அதனால் ஹீரோ வச்சு பண்ணாங்க. நான் நடித்த ஒரு 6-7 படங்கள் ஓடலை, அது லிஸ்ட்டே இருக்குது. அப்போ நான் நினச்சேன், ஒரு வேளை நம்ம நடித்தால படமே ஓடாத அந்த சென்டிமெண்ட்லாம் மனசில் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு டைமில். அப்படிலாம் கிடையாது. நான் செலக்ட் பண்ணுறதெல்லாம் இல்லை, ஏதோ அமைதுன்னு தான் சொல்லணும். அவங்க தான் என்ன செலக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லணும். நம்மளாம் செலக்ட் பண்ணுற இடத்துக்கு இன்னும் வரல. இறைவி படத்தில் வந்து ஆல்மோஸ்ட் 3 ஹீரோ நடிக்கிறாங்க இந்த படத்தில். விஜய் சூர்யா சார், அப்புறம் வந்து விஜய் சேதுபதி சார், அப்புறம் வந்து பாபி சிம்மா சார், 3 பேரும் நடிக்கிறாங்க. நான் வந்து விஜய் சூர்யா சாரோட காம்பினேஷனில் இருக்கிறேன். பட் என்ன கேரக்டர்னு இன்னும் சொல்லக்கூடாது தான். ஏன்னா இது வரைக்கும் ஒரு எழுத்து கூட அவர் வெளியில் தெரியல, தெரியாமல் வச்சுருக்காங்க சீக்கிரட்டாக. அதனால் அஃபீஷியலாக வரும்போது தெரிஞ்சிடும் எல்லாருக்கும். விஜய் சூர்யா சாரும் பாபி சிம்மாவோட தான் எனக்கு காம்பினேஷன் வந்துச்சு. விஜய் சேதுபதி சார் கூட நடிக்கல. அப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. என்னோடய ரோல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் தான். அதனால் எல்லாருமே கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவரோட நடிச்சு. அவரோட நடிப்பும் எனக்கு பிடிக்கும், அவரோட டைரக்ஷனும் எனக்கு பிடிக்கும். அவரோட சேர்ந்து நடித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். பல்ப் எல்லாருமே வாங்குவாங்க. எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருந்தாலும் பல்ப் வாங்குவாங்க. பல்ப் வாங்காமல் யாருமே இருக்க முடியாது. நிறையா டெய்லி கூட வாங்குறது உண்டு, எல்லாம் நண்பர்கள்ட்ட. மீடியாவில் சொல்ல முடியாத பல்பெல்லாம் இருக்குது. சினிமாவுக்கு முன் அப்படின்னா அதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தது. ஒரு பேரலெல்லாம் வேறு வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ முழு நேர சினிமாவாக ஒரு 6-7 வருஷம் ஆச்சு. முழு நேரமாக சினிமாவுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதில் இப்போ ஒரு 2-3 வருஷம் நல்லாவே போயிட்டுருக்கு. சினிமாவுக்கு முன் வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்தது. இப்போ அந்த நினச்சது இடத்துக்கு வந்துட்டுருக்கோன்றது தெரியுது. அது இப்போ அதை தக்க வைக்கிறது அதை விட சிரமமாக இருக்குது. For latest updates on cinema, please subscribe to cinevalgam.com. And I'm Bindu Madhavi. முண்டாசுப்பட்டிக்கு தான் கிடச்சிது. சூப்பர் ஸ்டார் அவர்கள்ட்டேருந்து என்னோட கேரக்டரையும் நம்ம முனிஷ்காந்த் கேரக்டரையும் வெகுவாக பாராட்டி அவர் ட்விட்டரில் எழுதியிருந்தது தான் வந்தது. அதுதான் பெரிய பாராட்டாக நினைக்கிறேன். அவரை பற்றி இன்னும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 2-3 நாள் தான் ஆயிருக்கு அவரோட நடிக்க ஆரம்பித்து. ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, முதல் படம் மாதிரி ரொம்ப சின்சியராக சாதாரண ஒரு ஆள் மாதிரி இருக்கார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படிலாம் இருக்க மாட்டார்னு நினச்சேன் நான்.
ஒரு ஸ்டார் அப்படின்றப்போ நிறையா இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக அடுத்த ஷாட்டு ரெடி பண்ணுற வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணுறாரு. நான் கூட கொஞ்சம் அப்படி வெளியில் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டுலாம் வரேன், அவர் அங்கேயே ஸ்பாட்டுக்குள்ளே வெயிட் பண்ணுறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது நாம் இன்னும் நிறைய சின்சியராக இருக்கிறதுக்கு இன்னும் முயற்சி பண்ணணும்னு தோணுது. தனுஷ் சார் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஆக்டர். அவரோட ரசிகன், தீவிரமான ரசிகனே சொல்லலாம். அந்த லெவலுக்கு அவரோட நுணுக்கமான அந்த நடிப்பு எனக்கு பிடிக்கும். அவரோட ஒர்க் பண்ணுற சான்ஸ் கிடச்சிது எனக்கு. நான் பாலாஜி மோகன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னாக்கா அவர் எனக்கு தெரிஞ்ச ஹீரோக்களில் ரொம்ப நுணுக்கமாக நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோ. அது இல்லாமல் அவர் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அவரோட நடிக்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சிது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. சொல்லப்போனால் அவர் கூட நடிக்கும்போது சில நேரத்தில் டைலாக்லாம் வளரிட்டேன். அந்த லெவலுக்கு எக்ஸைட்டடாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறமா படம் முடிஞ்சு அவுட்புட்டில் வந்ததுக்கப்புறம் செம்ம ஹாப்பி. எனக்கு நல்ல ரீச்சுமே. ரஜினி சார், கமல் சாரோட நடிக்கணும்னு ஆசை இருக்குது. அப்படி ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் நடிப்பேன். ரிலீஸ்க்கு வந்து ஒரு 4-5 படம் இருக்குது. மாப்பிள்ளை சிங்கம், உருமீன், அப்புறம் வந்து இறுதி சுற்று, அப்புறம் வந்து ராஜா மந்திரி, அப்புறம் வந்து சதுரன், அப்புறம் வந்து ஒன்று இருக்குது. அது மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஷூட்டிங் நடிச்சிட்ருக்கிறது வந்து இப்போ அட்லி சார் டைரக்ஷனில் விஜய் சார் படம், அது இன்னும் டைட்டில் வைக்கல, இறைவி. அப்புறம் வந்து ஜெயம் ரவி சாரோட ஒரு படம் நடிச்சிட்ருக்கேன், நாய்கள் ஜாக்கிரதை, சக்திராஜன் சார், அந்த படம் நடிச்சிட்ருக்கேன். அது ஒன்றும் டைட்டில் வைக்கல. ஸோ இதுதான் போயிட்டுருக்கு. இன்னும் சில அழைப்புகளும் இருக்குது, அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அது ஃபர்தராக போகும். இப்போ வரைக்கும் இந்த இயர் 2 வரைக்கும் பிஸியாக இருக்குது. ஒரே நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்காது. ஒன்று முன்னாடி கிடைக்கும், ஏதாவது ஒரு படம் முன்னாடி வரும். எது ஃபஸ்ட்டு வருதோ அது பண்ணுவேன். ஏன்னா 2 பேருமே எனக்கு பிடிக்கும். இவ்வளோ நேரம் நான் பேசினதை பொறுமையாக ரசித்து கேட்டேன். உங்களுக்கு ரசிச்சிங்களான்னு தெரியாது, கேட்டேன், பார்த்தேன். உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. சினி உலகம், Anytime Cinema, www.cineulagam.com.